ஹலோ ஹேக்கர்ஸ் எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பார்த்தா சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்தா நம்ம சேனலில் சரியான வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு பார்த்தா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் இனிமேல் பார்த்தா கண்டினியூஸாக உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இன்றைக்கான நம்ம கண்டென்ட்டில் என்ன அஜெண்டாவை பார்க்க போகிறோம் நான் உங்களுக்காக சொல்கிறேன். பேசிக் டெர்மினாலஜி பற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1ல் இருக்கிறது ப்ரோட்டோக்கால்னால் என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோக்காலை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அது என்ன மாதிரி போர்ட்டை யூஸ் பண்ணுறது. செகண்ட் அஜெண்டா என்னென்னா போர்ட்டை பற்றி சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் ஃபயர்வால், அதுக்கப்புறம் நான் நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்காக டீட்டெயிலாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் கேட்வே, விபிஎன், விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இன்றைக்கான வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் புதுசாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் பார்த்தா எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய அஜெண்டாவில் இருக்கிற ப்ரோட்டோக்காலை பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் ப்ரோட்டோக்கால்? நெட்வொர்க்கிங்கில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஸ்டெப்பு தான் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோட்டோக்கால்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? செட் ஆஃப் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க்கில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்தா நடந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்ரி லாங்குவேஜுக்கும் ஒரு ப்ரோட்டோக்கால் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த செட் ஆஃப் ப்ரோட்டோக்காலை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நார்மலாக நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் பார்த்தோம் ப்ரோட்டோக்கால் ரொம்பவுமே முக்கியமான விஷயம். இந்த ப்ரோட்டோக்கால் எல்லாம் நெட்வொர்க்கை இயங்காதுன்னு சொல்லலாம். ஸோ பிக் ஸ்கேல் லெவலில் பார்த்தா ப்ரோட்டோக்கால் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ப்ரோட்டோக்கால்ஸை டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக பார்த்தா நெட்வொர்க்கில் பிரித்து வச்சுருக்காங்க. அது என்னென்னு நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம் பேசிக்ஸ் ப்ரோட்டோக்காலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா டிசிபி, யூடிபி, ஐபி அண்ட் ஐசிஎம்பி அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் ஆர் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி, எஸ்எஸ்ஹெச், டிஎல்எஸ், எஸ்எஸ்எல் அண்ட் எஃப்டிபி நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷனை கொடுக்குறேன். டிசிபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது நீங்கள் எங்கன்னா போனீங்கன்னா உங்களுடைய சீனியர் அப்படின்னா உங்களுடைய கம்பெனி இன்டர்வியூஸில் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெட்வொர்க்கில் ஹவு மெனி போர்ட்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பேனிக்கே ஆகாத ஒரு ஆன்சரை சொல்லணும். அதாவது 65,535 போர்ட் பார்த்தா இருக்குன்னு சொல்லலாம். அதில் ரொம்பவுமே முக்கியமான விஷயம் 1ல் இருந்து 1024 வரைக்கும் வெல் நவுன் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. டிசிபினா என்னென்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்டிபினா என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஸோ அது என்ன மாதிரி போர்ட்டை யூஸ் பண்ணுதுன்னு நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா செக்யூராக இருக்கிறதுக்கு 21 இந்த ஒரு நம்பரில் பார்த்தா போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. செக்யூர்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. நார்மலாக பார்த்தா 20 இந்த ஒரு போர்ட் நம்பரை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. எஃப்டிபியோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட நேம்லேயே இருக்குது. ஒரு ஃபைலை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு சர்வர் கிட்ட என்ன மாதிரி ஃபைலை செக்யூராக எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி போர்ட்டை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி கான்செப்டை எஃப்டிபியில் பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செக்யூர் ஷெல்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்ஹெச்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுக்கு பார்த்தா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. செக்யூராக இருக்கிற ரிமோட் ஆக்சஸ்க்கு பார்த்தா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட போர்ட் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 22. தென் தேர்டு என்னென்னா ஆர்டிபின்னு சொல்லலாம். ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோக்கால்னு சொல்லலாம். இதோட போர்ட் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 3389 இதோட போர்ட் நம்பர். ஆக்சுவலாக இது சிமிலர் டு எஸ்எஸ்ஹெச்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் என்னன்னா டெல்நெட்னு சொல்லலாம். டெலிடைப் நெட்வொர்க்னு சொல்லலாம். இது என்ன போர்ட்டை யூஸ் பண்ணுன்னா 23. இது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹெச்டிடிபி அப்படின்னா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தா செக்யூர் இல்லாமல் இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இது ஹெச்டிடிபியாக இருக்கிறதுனால செக்யூர் இல்லை. இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டோக்காலை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. லைக் 80 போர்ட். அதுக்கப்புறம் இதுவே ஹெச்டிடிபி ப்ராக்ஸியாக இருந்தாக்கா 8080 இந்த ஒரு போர்ட் நம்பரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதர்வைஸ் இன்னொரு ப்ரோட்டோக்காலும் இருக்குது ஹெச்டிடிபிஎஸ். இது என்னன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இது ரொம்பவுமே பார்த்தா செக்யூராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால இது ஃபைனலாக பார்த்தா செக்யூரிட்டிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஹெச்டிடிபிஎஸ்ஸை எஸ்எஸ்எல், டிஎல்எஸ் இந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு லேயரில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மெத்தட்ஸில் செக்யூர்டு சாக்கெட் லேயர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிஎல்எஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம ஹெச்டிடிபிஎஸ்ஸை பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஹெச்எஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெச்டிடிபி ஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோக்கால் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. சிமிலர் டு ஹெச்டிடிபிஎஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே பார்த்தா ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது. ஆனால் டிஃப்ரெண்ட் லேயர்ஸை பார்த்தா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் எஸ்எம்டிபி சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இந்த மாதிரி ஒரு போர்ட்டை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், அதாவது வீடியோவோட லென்த் ரொம்பவுமே லாங்காக போய்கிட்டு இருக்கிறதுனால பார்த்தோன்னா ப்ரோட்டோக்கால்னா என்ன, அந்த ப்ரோட்டோக்கால் என்ன போர்ட் நம்பரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அது மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா வீடியோவோட லென்த் அதிகமாக போகிறதுனால நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு பார்த்தா நான் செப்பரேட்டான ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணி
பண்ணிடுறேன். MIME மல்டி பர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மெயிலை சென்ட் பண்ணுற பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் POP3ன்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோக்கால். இதை மெயில் ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதோட போர்ட் நம்பர் என்ன கேட்டிங்கன்னா 110ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு போர்ட் நம்பரும் இருக்குது 995ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 போர்ட்டையும் பார்த்தா POP3 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. DNS டொமைன் நேம் சிஸ்டம்னு சொல்கிறோம் 53 இந்த ஒரு போர்ட்டை பார்த்தா யூஸ் பண்ணுது. DHCP டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோக்கால். இது பார்த்தா ஆல் டிவைஸில் IP அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 67 68 இந்த 2 போர்ட்டை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. 67 வந்து சர்வர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுது, 68 வந்து கிளைண்ட் பர்பஸ்க்கு பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் DHCPயில் ஒரு ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் தான் டோரா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோட்டோக்கால்னு சொல்லலாம். இதை பற்றி ஒரு செப்பரேட்டான வீடியோவில் மட்டும்தான் சொல்ல முடியும். SNMP சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால் 161 162 இந்த 2 ப்ரோட்டோக்காலை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் 161 வந்து ரெக்வஸ்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுது, 162 வந்து ரெஸ்பான்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. SMB சர்வர் மெசேஜ் பிளாக் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக பார்த்தா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 445 இந்த ஒரு போர்ட் நம்பரை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. SMB இது ரொம்பவுமே பார்த்தா செக்யூர். இங்கே என்ன ட்விஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்குன்னா, நான் டிஸ்பிளே பண்ண ஒரு ப்ரோட்டோக்காலையும் நான் பேசல, புதுசான டிஃப்ரெண்ட்டான ப்ரோட்டோக்காலை பற்றியா நான் பேசியிருப்பேன். நான் மிஸ் பண்ண போர்ட் என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க்குன்னு சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்தேன் வெறும் 5 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணி முடிச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அஜெண்டாவில் 2 டாப்பிக்கே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ப்ரோட்டோக்கால்னா என்ன, போர்ட்னா என்ன, எதுக்கு அசைன் பண்ணுறாங்க போர்ட்டு, அதில் சொல்லி முடிச்சிச்சு. இப்போ ஃபயர்வால்னா என்னன்னு சொல்கிறேன். ஃபயர்வால் டெஃபினேஷன் என்னென்னா, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டு ப்ரொடெக்ட் ஏ சிஸ்டம். ஆக்சுவலாக ஃபயர்வால்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்பாக பார்த்தா இருக்குது. ஸ்டேட்லெஸ் இருக்குது, ஸ்டேட் ஃபுல் இருக்குது, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால், நேட் ஜென்ரேஷன் ஃபயர்வால், யூனிஃபைடு த்ரெட் மேனேஜ்மெண்ட், VPN ஃபயர்வால், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. இதுக்கும் பார்த்தா செப்பரேட்டான வீடியோ இருந்தால் மட்டும்தான் போட முடியும். நெட்வொர்க் ஒரு சில பேர் பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தினமும். அதில் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராஃபிக்கை பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவே மலிஷியஸாக இருந்தாக்கா அதை பிளாக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பர்பஸ்க்காக தான் ஃபயர்வாலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நேட்னா என்னன்னு சொல்கிறேன், நெட்வொர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. ஒரு ரவுட்டரில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூசர் பார்த்தா கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எல்லோரும் எந்த நெட்வொர்க்கை சேர்ந்தவங்க, ஸோ அவங்க லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கா இல்லை பிசிக்கலாக, ஸோ ஐபி அவங்களுடைய ஐபி என்ன, ஸோ இது எல்லாமே பார்த்தா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேட் கான்செப்ட் பெருசாக ஒன்றும் தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். வீடியோட லென்த்து அதிகமாக போய்கிட்டு இருக்கிறதுனால அது நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். கேட் வேணா என்னன்னு சொல்கிறேன். சிங்கிள் நெட்வொர்க்கில் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் யூசரை பார்த்தா கனெக்ட் பண்ண வர்றோம். விச் இனிஷியலி டேக் டேட்டா ஃப்ரம் எ சிஸ்டம், ப்ராசஸ் இட் டெலிவரி டு த அதர் சிஸ்டம். கேட்வேவை பொறுத்த வரைக்கும் ரவுட்டர் ஸ்விட்ச் இதை விட ஹையர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தா கொடுத்துக்கிட்டு இருக்கான். தென் ஃபைனல் ஒன் VPN சொல்லுவாங்க, விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்டில் கொடுங்க. ஆக்சுவலாக ஒரு VPN வந்து நம்ம ஒரு சர்வர் கிட்ட கனெக்ஷன் கேட்குறோம். ஸோ அதுவும் பார்த்தா ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அக்செப்ட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம அங்கேருந்து ஒரு டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறோன்னு வச்சுங்க. அதுக்கு இடையில் எந்த ஒரு ஹேக்கரும் வந்து நம்ம டேட்டா சேஞ்ச் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு VPN யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த டாபிக் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹேக்கர் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க, இது VPN யூஸ் பண்ணால் ரொம்பவுமே செக்யூராக, VPNல எப்படி யூஸ் பண்ணோம், ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிற VPNலாம் யூஸ் பண்ணால் நம்ம செக்யூராக இருப்போமோன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்கிறேன். எந்த ஒரு வீடியோ பிடிச்ச லைக்கே கொடுத்துட்டு மறக்காமல் உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலும் சரி, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் சரி, அகைன் நான் உங்களுக்கு ஒன் மோர் டைம் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.